இப்போ நாம எங்கே வந்து நிற்கிறோன்னா ஷிஃபானா ஃபர்னிச்சருடைய ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு தான் வந்து நிற்கிறோம். இதுதான் வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சருடைய போர்டு இது. அஹ் நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஷிஃபானா ஃபர்னிச்சர் ஃபேக்டரி வந்து விசிட் பண்ணி, இவங்க வந்து என்னென்ன செக்ஷன் வச்சு ரன் பண்றாங்க, எப்படி புரொடக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஷிஃபானா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலியில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. தமிழ்நாட்டில உள்ள நெறைய இடங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து சோஃபா வந்து சப்ளை ஆகுது. சோஃபா வந்து நீங்க என்ன மாடல்ல கேட்டாலும், என்ன பிரைஸ்ல கேட்டாலும் அதுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா கஸ்டமைஸ்டு சோஃபா வந்து எடுத்து உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம வந்து வீடுகளுக்கு தேவையான சோஃபா வந்து பெர்சனலாவே அவங்க வந்து பண்ணி குடுக்குறாங்க. உங்களுக்கு இம்போர்ட்டட் மாடலா இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ற லெவல்ல உள்ள மாடலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வெரைட்டியா இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பரா இங்க ஷிஃபானா ஃபர்னிச்சர்ல ரெடி பண்ணி குடுக்குறாங்க. நாம வந்து அந்த ஷிஃபானா ஃபர்னிச்சர் ஃபேக்டரிக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். உள்ள போயிட்டு நம்ம வந்து விசிட் பண்ண இருக்கோம். ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். ஹாய் வாசு, நம்ம வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சர் கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து ஃபேக்ட்ரி விசிட் பண்ண தான் வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்து அந்த கம்பெனி ரன் பண்ணுற அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அவங்க கம்பெனி தான் நீங்கள் விசிட் பண்ண வந்திருக்கோம், ஃபேக்ட்ரி விசிட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஷிஃபானா ஃபர்னிச்சர் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, கஸ்டமர் எல்லாமே வந்து உங்களை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. எப்படி உங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஓகே, ஷிஃபானா ஃபர்னிச்சர் திஸ் இஸ் வெரி குவாலிட்டி furniture and quality product. We are now visiting Shivana Furniture company owner Mr. Sheikh Jamaluddin. Assalamu alaikum. How is going your business? God great. God grace, mashallah. ஓகே, உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா மக்கள்கிட்ட வந்து நல்லா பிரபலமாக நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உங்கள் மேனுஃபேக்சரிங்கில் வந்து நீங்கள் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள். முதல்ல வந்து ஃப்ரேம் செக்ஷனில் வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து குஷன் ரெடி பண்ணுறது, ஃபோம் ரெடி பண்ணுறது, இதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் வந்து கஸ்டமர் புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த சோஃபா செட்டுகள் ஃபுல்லாகவே நல்லா உட்டுகளுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மருந்து முக்கிடுவோம். உட்டுகளுக்கு ஃபுல்லாக மருந்து முக்கிட்டு நல்லா குவாலிட்டியான போர்டில் தான் ரெடி பண்ணுவோம், ப்ளைவுட்டில். திரும்ப வந்து நம்ம எல்லாருமே மற்ற கம்பெனிகளை போயிடும்போது நம்ம பெல்ட்டு தான் அடிப்பாங்க, எலாஸ்டிக் பெல்ட்டு. நம்ம எலாஸ்டிக் பெல்ட் அடிக்காமல் ஸ்ப்ரிங்கி தான் போடுவோம், ஜிக்ஜாக் ஸ்ப்ரிங்கி. அதுக்கு மேலே நம்ம வந்து கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு ஃபோம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒரு 3 டிஃப்ரெண்டில் இருக்குது. ஃபோம் வந்து ஃபுல்லாகவே இது வச்சுக்கலாம், ஸ்ப்ரிங்கியும் வச்சுக்கலாம், அப்படியும் கொடுக்கலாலும் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் போட்டு மேலே ஃபோம் வச்சு அப்படியும் கொடுத்துக்கலாம். அப்புறம் மேலே வந்து நீங்கள் என்ன கலர் கேட்கீங்களோ அந்த கலருக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் நீங்கள் அந்த ஃபர்னிச்சர் ஃபீல்டில் இருக்கிறீங்க? 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே, நம்ம வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த ஃபேக்ட்ரியினுடைய கம்பெனியுடைய ஓனர்கிட்ட வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரி விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டிச்சிங் செக்ஷனில் இருந்து எல்லா இடத்தையுமே வந்து நம்ம பார்க்க தயாராக இருக்கோம். இப்போ வந்து அந்த ஃபோம் செக்ஷனில் தான் நிற்கிறோம். அந்த ஃபோம் வந்து இந்த ஃபர்னிச்சரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பராக நேர்த்தியாக வந்து ஃபோம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, வாங்க அப்படியே ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம போய் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஹாய் வாஸ், நான் வந்து உங்கள் ஜீனியஸ் மன்சூர் பேசுகிறேன். ஒய் ஷிஃபானா ஃபர்னிச்சர் ஸோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஷிஃபானா ஃபர்னிச்சர் அப்படிங்கிற இந்த சோஃபா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து பண்ணுற சோஃபா வந்து ஏன் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வாங்குகிற ஒரு ஃபர்னிச்சர் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒர்த்தபுளாக இருக்குது, நம்ம கொடுக்குற பணத்துக்கு வந்து அது வந்து வேல்யூபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வேணான்னு சொல்லுவோமா? அதுதான் வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சருடைய தாரக மந்திரம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஃபர்னிச்சருக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற மரங்கள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான மரத்தை செலக்ட் பண்ணி அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து கரையான் அரிக்காத மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து டெர்மைட் லிக்யூட்லாம் வந்து அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை முக்கி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மரத்தையே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உட்கார்ற அந்த சீட்டர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுற இடத்துல பாக்கெட் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரா வந்து அந்த செட்டப்லாம் வந்து பண்ணி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ரெக்ஸின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபேட் ஆகாத, அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து கிழிஞ்சு போகாத ரெக்ஸின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால தான் வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சருடைய சோஃபா அப்படிங்கிறது வந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது நேர்லயே வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னா, குஷன் சோஃபா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தவறாமல் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வாஸ், நாம் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி பேட்டையில் இருக்கிற ஷிஃபானா ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு சோஃபா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் நிற்கிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா, எக்ஸாக்டாக வந்து திருநெல்வேலி பேட்டையில் வந்து காகிதமில்லத்து மருத்துவமனை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அம்மா உணவகம் இருக்குது. அதுலேருந்து வலது பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆர்பி சன்னதி ஸ்ட்ரீட்னு இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து இந்த ஷிஃபானா ஃபர்னிச்சருங்கிற இந்த கம்பெனி வந்து இருக்குது. நம்ம வந்து அங்கே தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கம்பெனியில் வந்து என்னெல்லாம் வந்து உங்களுக்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து குஷன் சோஃபா வந்து இங்கே வந்து எப்போவுமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். சோஃபாவில் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். குஷன் சோஃபா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரத்தை வெட்டுறதா இருந்தாலும், ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணுறதா இருந்தாலும், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு அட்டாச் பண்ணுறது, அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங்கில் வந்து உங்களுக்கு தேவையான துணிகளை போட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் செட்டப் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போட வேண்டிய கிளாத்து, ரெக்ஸீனு, அதுக்கப்புறம் துணி இது மாதிரிலாம் செட் பண்ணி அது ஒரு ப்ராப்பரான ஒரு சோஃபாவாக வந்து ரெடி பண்ணுறாங்க. சோஃபா மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்பவே வந்து இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். எப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் எப்படி வந்து சோஃபா வந்து ரெடி பண்ணி கேட்குறீங்களோ, அது மாதிரி உங்களுக்கு வந்து சோஃபா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி உங்களுடைய வீடுகளுக்கு தேவையான சோஃபா வந்து உங்களுக்கு வந்து கார்னர் சோஃபா தேவைப்படலாம், அல்லது 3+2 அப்படிங்கிற அந்த செட்டப் தேவைப்படலாம். அப்புறம் சிங்கிள் சோஃபா, இல்லாட்டா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் மாடலில் சோஃபா வேணும். இந்த மாதிரி எந்த மாடல் சோஃபானாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ஷிஃபானா ஃபர்னிச்சருங்கிற அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதில் உள்ள இந்த கம்பெனியில் உள்ள செட்டப் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஃப்ரேம் செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோம் செக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிட்டிங் செக்ஷன் இருக்குது. இது எல்லா செக்ஷனையுமே இன்றைக்கி பார்த்தோம். இது மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து நம்மளுடைய சோஃபாவை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து அதை வந்து கஸ்டமைஸ்டு சோஃபாவாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு சோஃபா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதோடு மட்டும் இல்லாமல் வந்து மரத்தில் செஞ்ச மரக்கட்டில், அதுக்கப்புறம் பீரோல் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்னிச்சர் சம்மந்தமான எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து நேராக வந்து வீட்டில் உள்ள அந்த பொசிஷனை பார்த்து என்ன அளவு தேவை, எப்படி தேவை, எந்த மாதிரி கலர் வேணும், இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராகவே கொடுத்து அது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சோஃபா வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஓகே, நீங்கள் வந்து தவறாமல் வந்து அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நம்ம சேனல் ஜீனியஸ், ஜி இங்கிலீஷில், மற்ற லெட்டர்ஸ்லாம் தமிழில். தேங்க்யூ.
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எங்க நிக்கிறோம்னா ஃபர்னிச்சர் ஃப்ரேம் செக்ஷன்ல நிக்கிறோம். எங்க என்ன எடுத்து காட்டுங்க பாப்போம். ம் நல்லா எடுக்கண்ணா. சரி எடுக்க. அது இந்த மாதிரி தேங்காய் நார்களை நம்ம வந்து யூஸ் பண்ணி சோஃபாக்குள்ள வைக்க போறோம். செல்லு தான் பேக்கப்பே ஆகலை. செல்லு ம் பேக்கப் ரீஸ்டோர் ஆகலை. ரீஸ்டோருக்கு ஒய்ஃபை மட்டும் ஒய்ஃபை ஒய்ஃபை கிடையாது. இதெல்லாம் அப்படி போடுவா. எதுவும் இல்லை. ஹாய் வாஸ் நம்ம வந்து இப்போ இந்த குஷன் ரெடி பண்ணுற இடத்துல தான் நிற்கிறோம். இது எல்லாமே வந்து சோஃபா வந்து குஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற இடம். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள பார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இது பக்கா சோஃபாவாக உட்கார்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுல்லாமே இதில் வந்து ரெக்ரான் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தலைவணி மாதிரி செட்டப்பில் இருக்கும். இது வந்து பேக் சைடில் வரும் சோஃபாவில். இது எல்லாமே ரெக்ரான் வந்து போகிற மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து சிப்பு மாடல் இதெல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தேவைன்னா ரெக்ரான் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதுதான் வந்து இந்த சோஃபா வந்து ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் உள்ள இந்த ஃபிட்டிங் இடம். இதெல்லாமல் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஃபோம் வச்சு உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு சீட்டர் இடத்துல வந்து உட்கார்ற இடத்துல ஃபோம் வந்து ஃபிட் பண்ணி தான் வந்து உங்களை உட்கார வைப்பாங்க. அந்த ஃபோம் செட்டப்லாம் வந்து இங்கே தான் வந்து இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபோம் தான். ஒவ்வொரு ஃபோமும் வந்து ஒவ்வொரு டென்சிட்டியில் இருக்கும். இந்த ஃபோம்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அது வந்து உட்கார்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சீட்டர் இடத்துல வந்து ரெடி பண்ணுற இடம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இதுதான் பாக்கெட் ஸ்ப்ரிங்கு. ஓகே, பார்த்தாலும் தெரியுதா உங்களுக்கு? இதான் பாக்கெட் ஸ்ப்ரிங்கு. இது வந்து சோஃபா உட்கார்ற இடத்துல ஃப்ரேமுக்கு அப்புறம் இதில் ஃபிட் பண்ணோன்னா இது வந்து நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது தேவைப்படுற இடத்துல இந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்குமே வந்து யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து சோஃபா வந்து ரெடி பண்ணுவாங்க. ஹாய் வாஸ், இப்போ நம்ம வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சருடைய அந்த
வுட்டு செக்ஷன் ஃப்ரேம் செக்ஷன்லாம் இருக்கும். இந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த கரையான் அரிக்காத அந்த லிக்யூட் வந்து முக்கி எடுத்த அந்த மரம் தான் இதெல்லாம். நம்ம இந்த செக்ஷனில் தான் நிற்கிறோம். இது வந்து அந்த மிஷின் தான். அந்த மிஷினில் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கட்டிங் பண்ணுவாங்க. ஃப்ரேம் செக்ஷனில் வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு. சொன்ன அந்த ஸ்ப்ரிங் மெத்தட் வந்து இதுதான் அந்த ஸ்ப்ரிங் மெத்தடு. இந்த ஸ்ப்ரிங் மெத்தடில் தான் வந்து இங்கே வந்து ஃப்ரேம்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப பக்காவாக ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் வந்து சில காயர் சோஃபாலாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த காயர் சோஃபாவில் வைக்கிற அந்த காயர் மெத்தட் தான் இது. எல்லாமே காயர் தான், தேங்காய் நாரில் செஞ்சது. இது ஒரு தனியான ஒரு சோஃபா. எப்படின்னா இது வந்து காயரில் வந்து ரெடி பண்ணுற சோஃபா. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபோமில் ரெடி பண்ணுறது இருக்குது. அது ஒரு ஸ்பெஷலானது. இந்த இடம் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம். அந்த இடத்துல தான் நிற்கிறோம். உங்கள் ஃப்ரேமில் வந்து எப்படி உங்களுக்கான அந்த ஜிக்ஜாக் ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டன் வரைக்கும் வந்து வெயிட் வந்து தாங்குற மாதிரி தான் அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். ஒரு 7, 8, 9 ஸ்ப்ரிங் வரைக்கும் இந்த மாதிரி ஜிக்ஜாக் ஸ்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. சில சோஃபாவில் வந்து உங்களுக்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு செட்டான ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஃப்ரேமுடைய செக்ஷன். இந்த ஃப்ரேம் செக்ஷனில் தான் நாங்கள் நிற்கிறோம். எல்லாமே வந்து சோஃபா வந்து ஃப்ரேம், அதாவது அதனுடைய பேஸ் வந்து கிரியேட் பண்ணுற இடம். இதுதான் வந்து அந்த முக்கிற இடம், அந்த மருந்து முக்கிற இடம். இதுதான். இங்கே தான் வந்து நம்மளுடைய ஃப்ரேமை ஃபுல்லாமே இதில் நல்லா முக்கி எடுத்து உங்களுக்கு வந்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஃப்ரேமாக ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பூச்சி அரிக்கிறது, இந்த மாதிரி கரையான் அரிக்கிறதுல இதெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாத்துக்கலாம். இதுதான் அந்த பேஸ். அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்க்கு அப்புறம் உள்ள செட்டப் இதுதான். ஃபோம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து நல்லா ஃபிட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு வந்து போர்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போர்டு இது எல்லாமே அந்த செக்ஷன் தான். தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு வந்து ப்ளைவுட் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அந்த ப்ளைவுட்லாம் அட்டாச் பண்ணி உங்களுக்கு சைடு போர்ஷன்லாம் வந்து சரியாக ரெடி பண்ணி பண்ணுறது தான் வந்து இந்த செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பரான செக்ஷன் இது. அந்த செக்ஷனில் எப்போவுமே வந்து வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரேமுக்கு அப்புறம் அடிக்கிற போர்டுலாம் அடித்து தான் வந்து வரும். இது வந்து ஹேண்டில் பகுதி, கை வைக்கிற இடம். அந்த வைக்கிற இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து சோஃபா வந்து ஒரு ப்ராப்பரான சோஃபா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஸ்டிச்சிங் ப்ளஸ் வந்து கட்டிங் இடம் பண்ணுற இடம். இது வந்து நமக்கு வந்து தேவையான கிளாத்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவுகளில் எடுத்து ஃபுல்லாமே வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுக்குற இடம் தான் இந்த இடம். இதெல்லாம் வந்து ஸ்டிச்சிங்கில் உள்ள மெத்தடு. ஸ்டிச்சிங் பேஸ் கட்டிங் ஏரியாவில் தான் இருக்கிறோம். இங்கே தான் வந்து ஸ்டிச்சிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி ஒரு 2-3 மிஷின் இங்கே இருக்குது. இந்த மிஷினில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்லாம் வந்து பக்காவாக ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற கிளாத் வந்து ஸ்டிச்சிங் பண்ணது தான். அந்த மாதிரி டபுள் லேயரில் வந்து ஸ்டிச் பண்ணி அது தேவையான அட்டாச்மெண்ட்லாம் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து இங்கே ஸ்டிச்சிங் செக்ஷனில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு சோஃபா மேனுஃபேக்சரிங்கில் வந்து வெறுமனே நம்ம பார்க்குற சோஃபா வந்து அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே பண்ணுறதுனால தான் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இது மாதிரியான ப்ராசஸ் தான் ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து இந்த ஸ்டாக் வைக்கிற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ஸ்டிச் பண்ண சோஃபா எல்லாமே வந்து நிறைய ஃபர்னிச்சர் கடைகளுக்கு போகுது. அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு சோஃபா வந்து அவங்களே வந்து நேரில் வந்து பார்த்து டிசைன்ஸ் ஓகே பண்ணி அவங்க வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி சோஃபா எல்லாமே வந்து
ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற இடம் தான் அந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எல்லாமே ஸ்டாக்ஸ் தான், சோஃபா ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கு. இது வந்து 3+2, இது 2 செட்டு, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு 1, இது வந்து கார்னர் செட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இது கார்னரில் போடுற சோஃபா, ஓகேவா. அப்புறம் இது மாதிரி சிங்கிள் சோஃபா இருக்குது, இதெல்லாம் வந்து கார்னர் செட்டு. 3+2 அப்படின்னு இருக்குது, இதெல்லாம் வந்து 3+2 தான். நம்ம பார்க்குற செட்டு வந்து 3+2 பிஸ்கட் கலரில் இருக்குல்ல, அது வந்து 3+2. 3 பேர் உட்கார்றது, அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு 2 பேர் உட்கார்றது. இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வந்து ப்ராப்பராக ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து இது எல்லா செட்டப்புமே வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணுற இடம், அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுற இடம், ஃபோம் ஃபிட்டிங் பண்ணுற இடம், அப்புறம் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற இடம், இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் இங்கே வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இங்கே வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சோஃபா வேணாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து சோஃபா வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்பவே வந்து நம்பி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான சோஃபா வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டில் ரொம்ப கஸ்டமைஸ்டாக சூப்பராக நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஷிஃபானா ஃபர்னிச்சர் வந்து தயாராக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வர்ற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.